வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பெரும் பொருட்செலவில் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் 1990s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் மக்கள் இருக்காங்களா, அவங்க அன்றாடம் வேலைகளுக்கு ரோபோட்டை யூஸ் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ ரோபோட் ஒரு கட்டத்தில் தங்களோட உரிமைக்காக ஒரு போராட்டம் ஒன்று நடத்துது. இதனால் மக்களுக்கும் அந்த ரோபோட்ஸ்க்கும் ஒரு விதமான போர் அப்படின்றது உருவாகுது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து நியூரோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜியை வச்சு அந்த ரோபோட்ஸை வீழ்த்திடுறாங்க. அண்ட் மிச்சம் மீதி இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் ஒரு ஐசோலேட்டட் ஜோனில் வச்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போருக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட தம்பி வந்து மிஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவனை தேடி ஹீரோயின் ஒரு தேடல் படலத்தில் போகிறாங்க. வழியில் வந்து கிறிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளாக் மார்க்கெட்டரையும் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த பயணம் எப்படி போகுது, அதில் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த தம்பிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக ஒரு ஸ்கைஃபை த்ரில்லரில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதே அந்த பிரம்மாண்டம் தான். நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு வாவ் ஃபீல் கொடுக்க வைக்கணும். அந்த ஃபீலை வந்து இந்த படம் நல்லாவே கொடுக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ரோபோட்டை காட்டின விதமாக இருக்கட்டும், அண்ட் அந்த நியூரோகிராஃப்ட் ஹியூமன்ஸை காட்டினதாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வித்தியாசமான டெக்னாலஜிஸை பற்றி பேசுறது அப்படின்றதுமே இதில் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த நியூரோகிராஃப்ட் டெக்னாலஜி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் 2 வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ அவனோட தம்பியை ஏன் அடிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி ஃபேக்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் இதை வச்சு இவங்க சொல்ல வேண்டிய ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்டோரி இருக்குல்ல, அதை ப்ராப்பராக கன்வே பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், அந்த சிஸ்டர் பிரதர் பாண்டிங் அதை காட்டின விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுலேயே பெரிய லெவல் ஒரு இம்பாக்ட் இல்லை. அதே மாதிரி இவங்க போகக்கூடிய அந்த ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் இல்லை அட்வென்ச்சரஸ் திங்ஸ் அதையுமே இன்ட்ரெஸ்ட்டாக காட்டல. அண்ட் மிடில் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர போரிங்காக போச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப ஆர்டினரியாக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்கைஃபை த்ரில்லராக தான் எனக்கு பட்டுச்சு. பிரம்மாண்டம் மட்டுமே ஒரு படத்தை சேவ் பண்ணாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோடய பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.